கடிட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கட் பண்ணு. இதனால நம்மளால வீடியோ போட முடியல. கிட்டத்தட்ட என்னோட வீடியோஸ் கடைசியாக ஒரு 2 வருஷம் ரொம்ப பெரிய கேப் தான். அதாவது ஒரு யூடியூபர் கன்சிஸ்டன்சியாக வீடியோ போடணும் தொடர்ச்சியா, ஆனால் நம்மளால முடியல சில பிரச்சனைனால. அதனால இப்போ ஒரு டைமிங் கிடைச்சிருக்கு. இந்த டைமிங்ல இனிமேல் வீடியோஸ் வரும், நம்புவோம், போடுவோம் வீடியோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு. சரி, இப்போ இந்த கண்டென்ட்லாம் ஒதுக்கி வச்சு நான் சொல்ல விஷயம் சொல்றேன். இப்போ நம்ம அனிமே ரிவ்யூ தான் பார்க்க போறோம், டார்லிங் இன் தி ஃபேன்ஸ் இந்த அனிமே பத்தி. ஆனா இந்த அனிமையை பத்தி நம்ம பேசணும்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் தான். அவர் சொன்ன அந்த ஒரே ஒரு கமெண்ட்டுக்காக தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம். ஏன்னா நமக்கு பெருசா அந்த கமெண்ட்ஸும் சேலஞ்சஸும் கிடைக்கிறதுல, கண்டென்ட்டும் பெருசா நம்மளாலேயே மேக் பண்ண முடியல. இதுக்கடுத்து வர வீடியோஸ்க்கு நம்மளா ஒரு கண்டென்ட் யோசிச்சு இதை கிரியேட் பண்ணி பண்ணலாம் இனி வர காலங்களில். ஸோ வேஸ்ட் பண்ண வீடியோவில் போயிடலாம். அனிமையை பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா கேரக்டர்ஸை பார்த்துருவோம். நம்ம இந்த கேரக்டர் சொல்ல போனா ஹீரோ கேரக்டர் மெயினாக பார்க்கணும். நம்ம ஹீரோவோட பேர் ஹீரோ தான் இந்த கேரக்டர்ல. இவனுக்கு ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க. இதுல அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி இருப்பாங்க. அதாவது இவங்கெல்லாம் வளர்க்கப்படுறது கார்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல. இது இனி வர எபிசோடுகள்ல வரிசையா வரும். இதுல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல காட்டுறது என்னன்னா, இவங்கெல்லாம் வாழ்றது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான உலகம். இந்த உலகத்தோட இயர் 2100க்கு மேல. இந்த 2100க்கு மேல நடக்கிற விஷயங்கள்லாம் காட்டுறாங்க. இதுல சில அப்நார்மலான விஷயமும் நடக்கும், நிறைய மிஸ்ட்ரியும் இருக்கும். அதாவது இவங்க எல்லாமே சேர்ந்து, சின்ன பசங்களாம் சேர்ந்து ஒரு ரோபோட்டை இது பண்ணுவாங்க. அது பேரு பிராங்க்ஸ்ன்னு சொல்றாங்க. இதுக்கு பிளஸ் மைனஸ் அப்படிங்கிற 2 பவர் மாதிரி ஆன் பண்ணி 2 பேரும் சேர்ந்தா மட்டும்தான் இந்த பிராங்க்ஸை ரைட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் இருக்கு. அதன் மூலமா தான் அந்த பிராங்க்ஸ் ஓடுது. இந்த பிராங்க்ஸ் அப்புறம் அவங்க இருக்கிற அந்த தனியா ஒரு ஊர்மா இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு மிஸ்டல் டைம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல தனிமையா அவங்க வளர்க்கப்படுறாங்க. இவங்களை பாத்துக்கிறதுக்கு யாருமே கிடையாது. இவங்க எந்திரிக்கும் போது சாப்பாடு ரெடியா இருக்கும், குளியற மற்ற வசதிகள்லாம் உங்களுக்கு இருக்கும். இவங்களோட ஒரே வேலை என்னன்னா பிராங்க்ஸை ரைட் பண்ணணும், கிளக்ஸார்ஸை கொல்லணும். இந்த கிளக்ஸார்ங்கிறது அவங்க பூமிக்குள்ள இருந்து ஒரு விதமான ஃபியூல் எடுப்பாங்க, மேக்மா ஃபியூல் அதுன்னு சொல்லுவாங்க. அந்த மேக்மா ஃபியூல்ஸ்க்காக இந்த கிளக்ஸார்லாம் அட்ராக்ட் ஆகி எல்லாம் அதை படையெடுத்து வரும். அப்படி படையெடுத்து வர பட்சத்துல இதை சமாளிக்கிறதுக்காக பிராங்க்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ரோபோட்ஸா யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரோபோட்ஸை ஹேண்டில் பண்ண இருக்காங்க. ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது நம்ம ஹீரோவோட பேர், அதாவது பிளஸ் அண்ட் மைனஸ் சொன்னேன்ல, அந்த பட்சத்துல ஹீரோக்கும் ஒரு பேர் இருக்கணும். அவங்க பேர் என்ன பேரு நயோமி. அந்த நயோமி வராங்க. அவங்க 2 பேரால அந்த கனெக்ஷன் சரியா கொடுக்க முடியல. அதாவது அவங்க 2 பேரும் ஈக்குவலான ஒரு ஸ்டேபிள்ல இருந்தாதான் அந்த கனெக்ஷன் இந்த ரோபோட்டுக்கு போய் சேரும். அப்படிங்கிற பட்சத்துல அவங்களால பாக்குறாங்க, நீ என் பேரா இருக்க முடியாது, செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நயோமியா அனுப்பிடுறாங்க. அப்படி அனுப்புற பட்சத்துல ஹீரோக்கு இன்னொரு பேருக்காக வெயிட் பண்றாரு. அதாவது இவங்கெல்லாம் பேராசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கள பேராசைட்ஸ்னு உங்களை பேரசைட்னு சொல்ற பட்சத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இருப்பாங்க. இப்படிங்கும் போது ஒரு வெளி யூனிட்ல இருந்து, அதாவது இவங்க யூனிட் வைஸா ஒரு கேப்சூல் மாதிரி ஒரு சிட்டி இருக்கும், அந்த சிட்டியில தான் வாழ்வாங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா நம்ம ஹீரோவோட சிட்டி நம்பர் 930 அப்படிங்கிற பட்சத்துல நம்பர் 30 அந்த செக்ஷன்ல இருக்காரு. அப்புறம் நம்பர் 9ல இருந்து நம்ம ஹீரோயினி வராங்க. அவங்க பேர் 02 அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இவங்களுக்கு தனியா ஒரு பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த பேரை அவங்க பெரும்பாலும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இவங்க எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றது ஒரு பெரியவர், அதாவது அவங்களை அப்பான்னு தான் கூப்பிடுவாரு. ஆனா இத்தனைக்கும் அப்பான்னு சொல்லக்கூடிய அவரை அவங்க ஒரு தாட்டி கூட பார்த்ததில்லை வாழ்க்கையில. அவங்களுக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து, அவங்க கார்டன்ல இருக்கும் போதுல இருந்து. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ தனியா பிராக்டிஸ் பண்றான். அவங்களுக்கும் சின்ன சின்ன ரோபோட்ஸா இருக்கும். அந்த ரோபோட்ல பிராக்டிஸ் பண்றான் ரொம்ப சீரியஸா. நானும் பேராசைட் ஆவேன், என்னாலையும் முடியும் அப்படிங்கிற ஒரு வில் பவர்ல பண்ணிட்டு இருக்காரு. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கிளக்ஸார் அவங்க யூனிட்டை பார்த்து வந்துருது. சரின்னு எல்லாருமே இறங்கி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி சண்டை போடுற பட்சத்துல 9th யூனிட்ல நம்ம 02 அப்படிங்க, அங்க 02 இருப்பாங்க. அவங்க வந்தாங்க. அவங்க அவங்களோட பிராங்க்ஸ் வித்தியாசமா இருக்கும். இந்த பிராங்க்ஸ் மற்ற பிராங்க்ஸ் பார்க்கும்போது நல்லா நார்மலான ஹியூமன் பாடி டைப்ல இருக்கும். ஆனா இந்த பிராங்க்ஸ் பார்க்க ஒரு சிங்கமா இருக்கும், ஒரு அனிமல் மாதிரி இருக்கும். இதுக்கு ஸ்டேபிளான கலெக்ஷன் கொடுத்தா மட்டும்தான் அது ஒரு உருவத்துக்கு வாங்க. அந்த உருவத்தோட பேர் ஸ்டெலிசியா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஸ்டெலிசியான்னு சொல்ற பட்சத்துல நம்ம ஹீரோ அந்த பிராங்க்ஸ் கிட்ட போறாரு. அதாவது அந்த கிளக்ஸார் பெருசா இருக்கவும் இந்த அனிமல் சும்மா அடிச்சு போட்டுருது.
அந்த உருவத்தையும் இந்த ஃப்ராங்க்ஸையும் பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு கடுகளவு மாதிரி தான் இருக்கும். அடிச்சு போட அதில் ஹீரோயினி வந்து ரொம்ப ரத்த காயங்களோட இருக்காங்க. நம்ம ஹீரோயினியை வந்து பார்த்துட்டு அவள் தனியாக வந்து இந்த ஃப்ராங்க்ஸை ரைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஃப்ராங்க்ஸை வந்து நெகட்டிவோ பாசிட்டிவோ ஓவர்லோட் ஆச்சுன்னா அந்த ஃப்ராங்க்ஸ் வந்து ஒரு இன்னொரு ஃபார்முக்கு வரும். அது வந்து நெகட்டிவ் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிற நெகட்டிவ் ஃபார்மில் தான் இந்த ஸ்ட்ரெலிசியாங்கிற சின்ன அனிமல் இருக்கு. சரி, இவ்வளோ தனியாக முடியாதுன்னு ஹீரோவும் ஒன்றா சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து அந்த ஃப்ராங்க்ஸை ரைட் பண்ணுறாங்க. அப்படி ரைட் பண்ணுற பட்சத்தில் அதோட உண்மையான ரூபம் சொல்லக்கூடிய ஸ்ட்ரெலிசியா அப்படிங்கிற ரூபம் வெளியே வருது. இந்த வெளியே வர ரூபத்தை வந்து பார்க்கும்போது எல்லாரும் அப்படியே அசந்து போகிறாங்க. ஏன்னா இந்த ரோபோட்டை வந்து ரொம்ப ரேர், ஒன்று தான் இருக்குது அந்த மொத்த உலகத்துலேயுமே. அதாவது யூனிட் வைஸாக மக்கள் வாழ்ந்தாலும் அந்த கேப்சூலில் இந்த ரோபோட்ஸுங்கிறது ரொம்ப, இந்த ஃப்ராங்க்ஸுங்கிறது ரொம்ப மகத்தான ஒரு விஷயம். இந்த ரோபோட்ஸ் தான் தங்களை காப்பாற்று, அதனால இதை வந்து பத்திரமா இருக்கணும், இவங்களை ரைட் பண்ணுறதும் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இதில் அப்படியே சில பல சண்டைகள் நடந்து நம்ம ஹீரோயினி ஜெயிச்சிடறாங்க வழக்கம் போல். இதுக்கடுத்து அஃபிஷியல் பேராசைட்டாக அவங்க 2 பேரும் அறிவிக்கலை. சும்மா அந்த போர்க்காலத்தில் என்ன அவசரமான முடிவுகள் எடுக்கணுமோ அந்த மாதிரி அவங்க 2 பேரும் ரைட் பண்ண விட்டுருக்காங்க. அவங்க ரைட் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. ஆனாலும் அவங்க 2 பேரும் ஒரே பேராசைட்டாக போடலை, 2 பேரையும் பிரித்து தனித்தனியாக போட்டுறாங்க. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான், நம்மளால் எப்படி ரைட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு. ஆனால் அவ கூட 02 அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஹீரோயின் கூட யார் ரைட் பண்ணுறாங்களோ ஒருத்தருக்கு அடுத்து ஒருத்தரா ஒரு 3 ரைடுக்கு மேலே அவங்களால தாங்க முடியாது, அவங்க இறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாமே இறந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனோட பேர் வந்து இறந்துருப்பான். நம்ம ஹீரோ அதுக்கு பதிலாக தான் அவங்க 2 பேரையும் சேர்த்து நம்ம ஒன்றா ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோயின் சேர்ந்து ஒன்றா அந்த ஃப்ராங்க்ஸை ரைட் பண்ணியிருக்காங்க. இதுக்கடுத்து அவங்களுக்கு அடுத்த மிஷின் வந்து அந்த யூனிட்ஸ், அதாவது யூனிட் 30 சொல்லக்கூடிய அவங்களுக்கு வருது. இப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சீக்ரெட்டான மிஷின், ஒரு கிளப்ஸை தர அடிக்கணும். அது வந்து ஒரு அண்டர் வேர்ல்டு மாதிரி இருக்குது. ஒரு யூனிட் டனல்குள்ளே போயிட்டு ஒரு கிளப்ஸை வந்து அந்த முக்கியமான யூனிட்டில் இருக்கார் அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு நம்ம ஹீரோவோட சேர்ந்த 4 ரோபாட்ஸ் இருக்கும் ஃப்ராங்க்ஸ், அந்த 4 ஃப்ராங்க்ஸை அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோவோடது 5வது ஃப்ராங்க்ஸ். அந்த ஃப்ராங்க்ஸை வந்து அவங்க அனுப்பி வைக்கல. ஏன்னா அது வந்து சரியான, நீங்கள் 2 பேர் சரியான பார்ட்னர், அவங்களுக்கு சரியான லிங்க் இருக்குது அப்படின்னு பல விதமான கன்ஃபியூஷன் தான் அவங்க இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க 4 பேர் போகிறாங்க. போயிட்டு சரி ஒரே ஒரு கிளப்ஸ் முடிச்சிடணும்னு முடிக்கிறாங்க. அதை அடித்து முடித்த உடனே அதுக்கடுத்து நிறைய கிளப்ஸ் கூட்டமாக வர ஆரம்பிக்கிறது. ஆனால் அவங்க 4 மொத்தம் அந்த யூனிட்டில் வந்து 6 ரோபோட்ஸ், 4 ரோபோட்ஸ் தான் இருக்கும். 5வது ரோபோட்னு சொல்லக்கூடிய அந்த ரோபோட்டில் ஒரு 2 பேருக்கு நடுவில் கனெக்ஷன் சரியாக இருக்காது. ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி அதாவது அவங்க டீம் லீடர், அந்த டீம் லீடர் வந்துட்டு ஒன்றா அந்த ஃப்ராங்க்ஸை ரைட் பண்ணுறாங்க. முக்கியமாக அந்த கிளப்ஸஸ் தானே அடிச்சிடறாங்க. அடிச்சதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒரு பெஸ்ட் பேராக இருக்காங்க. இவங்க நடுவில் கரெக்டாக அந்த கனெக்ஷன்ஸும் இருக்குது. ஆனாலும் இவங்களுக்கு மேலே இருக்க மேனேஜ்மெண்ட் வந்து எங்களால் பண்ண முடியாது, நீ வேறு யூனிட்டாக வேறு யூனிட்டு, இதுக்கு நடுவில் பிரச்சனை வேறு இருக்குது, இவருக்கு கூட சேர்ந்து ரைட் பண்ணவங்கன்னா செத்துருக்காங்க அப்படிங்கிறத விஷயத்த அவங்க யாரும் சொல்லவே இல்லை. ஆனால் அவங்க இறந்துருக்காங்க, இத்தனை பேர் இருக்காங்க லிஸ்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சும் ஹீரோ ரைட் பண்ண வேணாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஹீரோ இவன் தான் எனக்கு பெஸ்ட்டான பேர், கூட தான் ரைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படிங்கும்போது அவங்களுக்கு அடுத்த மிஷின் வருது. அவங்க யூனிட்டில் மொத்தம் 5 ரோபாட்ஸ் இருக்குது. ஸ்ட்ரெலிசியாவை சேர்க்காம, ஸ்ட்ரெலிசியா வந்து கிளம்ப தயாராகவே இல்லை. ஏன்னா அவங்க 2 பேரும் வந்து பேராசைட்ஸ் ஒரே யூனிட்டை சேர்ந்தவங்க கிடையாதுனால அந்த 4 பேராசைட்ஸு கிளம்புறாங்க. ஏன்னா 5வது அவங்க டீம் லீடர் தான். அவங்க கிளம்பும் போது ஒரு சின்ன ஃபால்ட் ஆயிடுது கனெக்ஷன்லாம். அதனால் என்னால் ரைட் பண்ண முடியாது சொல்லிட்டு டீம் லீடர் வந்து ஸ்விட்ச் பண்ணிட்டு மாற்றிடுறாரு. இப்படிங்கும் போது அந்த 4 ரோபோட்ஸும் கிளம்புது அந்த இடத்துக்கு. அங்கே கிளம்பி ஒரு கிளக்ஸார் முட்டமாக இருக்குது, அது ஒரு சின்ன ஒரு கிளக்ஸார் குட்டிங்கிறனால அதை அழிச்சிட்டு திரும்பி வரும்போது நிறைய கிளக்ஸார் அப்படியே வந்தது. இதனால் பிரச்சனை ஆயிடுது. அவங்க ஒரு இடத்துல மாட்டிக்கிறாங்க. இப்படி மாட்டிக்கணுங்கிற பட்சத்தை மாட்டிக்க இடத்துல அவங்களுக்கு கனெக்ஷன் போகுது. எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணு சொல்லும்போது ஸ்ட்ரெலிசியா அனுப்பி வைக்கிறாங்க. உடனே ஸ்ட்ரெலிசியா வந்து ஹீரோ ரைட் பண்ண சொல்லும் போது வேணான்னு சொல்லிட்டு அவங்க கூட இருக்க மிட்சுரோ அவனோட ஃப்ரெண்டு, அதாவது இவங்க 2 பேரும் வாரி ஸ்நேகிதர்கள் தான். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனையால் இவங்களுக்குலாம் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க சின்ன வயசுல, எல்லோ பிளட் செல்ஸ் அப்படிங்கிற அதிகரிக்கணுக்காக ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அது வந்து ஆட்டிடியூட் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஜெக்ஷன் வந்து அவங்களுக்கு ஒரே ஒரு தாட்டி தான் போடுவாங்க. இதுக்கடுத்து அவங்களுக்கு ஆட்டிடியூட் வந்து ரொம்ப பூஸ்ட் ஆயிரும். ஒரு சொல்லப்போனால் ஒரு ஆல்ஃபா மாதிரி இருப்பாங்க, தான் தான் அதிகம் செலுத்தேன் அப்படிங்கிற பட்சத்தில். அது மாதிரி ஸ்ட்ரெலிசியாவை நான் தான் ரைட் பண்ணுவேன் அப்படி சொல்லி அவங்க 02 அவனை போகிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கிளக்ஸார் கூட்டத்தை அங்கே போய் அடித்து பறக்க விட்டு பிரிச்சிடுறாங்க. அவங்க 4 பேரையும் காப்பாற்றி வரும்போது ஃப்ராங்க்ஸ் வந்து பார்க்குறாங்க ஸ்ட்ரெலிசியாவில். அதில் மிச்சுரோ வந்து ரொம்ப கவலைக்கிடமான உடம்பு சரியில்லாத, அவரால் எதிர்த்து நிற்கவே முடியல, ரொம்ப ஒரு வேதனையான நிலையில் இருக்காரு. சரி வந்துட்டு அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க. அதுக்கடுத்து அவன் தன்னுக்குள்ளே நடந்த, அதாவது அந்த ஸ்ட்ரெலிசியா அந்த ரோபோட்குள்ளே நடந்த விஷயம் நினச்சி உள்ள வேதனைப்படுறான். ரொம்ப கொடூரமானவ அப்படின்னு நினச்சி.
ஏன்னா அவளும் அதாவது நம்ம ஹீரோயின் வந்து ஒரு கிளக்ஸஸாக தான். ஏன்னா மற்றவங்களை விட அவர் தலையில் 2 கொம்பு இருக்கும். இந்த விஷயங்கிறனால அவர் ஒரு அனிமல் மாதிரி எல்லாம் பார்ப்பாங்க. தன்னோட சேர்ந்த ஒரு மனுஷி அப்படிங்கிற உணர்வே யாருக்கும் இருக்காது. அது மேனேஜ்மெண்ட்லேருந்து எல்லாரும் சரி, கூட இருக்க யூனிட்டில் இருக்க யாருமே அந்த மாதிரி இது பண்ண மாட்டாங்க. ஆனால் ஹீரோ அப்படி கிடையாது. ஹீரோ வந்து அவரை மனுஷியாக தான் பார்க்குறாரு. இப்படிங்கிற பட்சத்தில் 4-5 மிஷின்ஸ் வருது. ஆனால் ஒவ்வொரு மிஷின்லையும் வந்து நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் ஒன்றா சேர்த்து இறக்கலை. சரி, ஒரு கட்டாயத்துக்கு அடுத்து ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து ஒரு முக்கியமான மிஷின், அதாவது இப்போ வர கிளக்ஸர் வந்து ரொம்ப பெருசு. ஓகே, அதுக்கடுத்து நம்ம ஹீரோ ஹீரோயினையும் சேர்ந்து ஒரே யூனிட்டாக அவங்க அனுப்பாத பட்சத்தில் ஒரு முக்கியமான மிஷின். இந்த கிளக்ஸர் வந்து ரொம்ப பெருசு. இந்த கிளக்ஸரை அழிக்கிறேன்னா அந்த 4 ரோபோட்ஸால் முடியாதுங்கிற மாதிரி ஒரு ஹோப்பே இல்லாமல் நினச்சிடுறாங்க. வேறு வழி கிடையாதுங்கிற பட்சத்தில் ஸ்டெலிசியாவை எடுத்துக்கிட்டு ஹீரோ ஹீரோயினை மட்டும் அவங்க யார் பேச்சே கேட்காம கிளம்புறாங்க. போயிட்டு அந்த பேட்டிலே வின் பண்ணுறாங்க. சரி, இதுக்கடுத்து இவங்க 2 பேரும் பெஸ்ட் பேராக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து ஆர்டர் வருது. இதுக்கடுத்து இவள் இந்த யூனிட் தான் அப்படின்னு சொல்லி 13th யூனிட்ல அவரையும் ஒரு ஆக்கிடுவாங்க. ஒரு ஆள் ஆக்கினதும் இதுக்கடுத்து வர நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எவ்வளவோ இருக்கும். இதுக்கடுத்து நிறைய திருப்பங்கள் வரும். இதுக்கடுத்து ஹீரோக்கு வந்து தன்னோட கடந்த காலத்தை பற்றியும் வரும். அதாவது சின்ன வயசுல வந்து ஹீரோக்கு தலையை அடிப்பட்டு பழசெல்லாம் மறந்துடும். அதனால தான் முன்னாடி பேசின நண்பர்கள் யாரையுமே அவருக்கு ஞாபகம் இருக்காது. இப்படிங்கிற பட்சத்தில் பல திருப்பங்கள் வரும். ஹீரோ தான் யாருன்னு உணர்வார், இந்த உலகத்துக்கு என்னாச்சு, அப்பாங்கிற யாருன்னு பல திருப்பங்களோட இருக்கும். முக்கியமாக இந்த அனிமையை வாட்ச் பண்ணுறவங்க கொஞ்சம் 80+ இருக்கும். ஏன்னா கொஞ்சம் சென்சார்லெஸ் வெர்ஷனாக இருக்கும். இந்த அனிமே கொஞ்சம் எமோஷன் அண்டு ரொமான்ஸும் கலந்தது கூட. ஸோ பெஸ்ட்டாக ஒரு அனிமே பார்க்கணும்னு அந்த அனிமே பாருங்கள். ஃபைனல் எபிசோட் மிஸ்ஸே பண்ணாதீங்க. ஓகே, இந்த அனிமே வாட்ச் பண்ணுறவங்க கொஞ்சம் 80+ இருந்தேன். ஏன்னா இதுக்கடுத்து இந்த அனிமே பார்த்து உங்களுக்கு ஃபுல் லிங்க் வேணுமோ இல்லை வீடியோஸ் வேணுமோ இல்லை தனித்தனியாக நம்ம ரிவ்யூ பண்ணலாம்னா பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கடுத்து நீங்கள் போகிற கமெண்ட்ஸ் வச்சு தான் நம்ம அடுத்த வீடியோ மேக் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா போகிறோம். நான் அனிமே ரிவ்யூஸ் வரையும் பண்ணதில்லை. ஸோ இது பெஸ்ட்டாக பண்ணியிருக்கேன்னு தெரியல. சரி, நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எதுக்கடுத்து இந்த வீடியோஸ் போடலாம்னா போகலாம், பிரச்சனை இல்லை. இந்த அனிமேல லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷன்